காஞ்ச மிளகாய் காரம் உங்களுக்கு ஏற்றது மாரி போட்டுருங்க. அது அதிலே ஊற வச்சுருக்கிறேன். வெங்காயம், சோம்பு, கல்லுப்பு, பொரிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இதை மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ரெடி பண்ண பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஊறிட்டு பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், எண்ணெய் கட்டுறேன். காஞ்ச மிளகாய் அரைச்சிப்போம். நைஸாக அரைக்க வேண்டாம். அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுப்போம். அரைக்கக்கூடிய சோம்பு போட்டேன். தேவையான உப்பு, கல்லுப்பு இதை போட்டு ஒரு ஆட்டை ஆட்டிடுவோம். நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் பொறப்பா. போதும். இதில் நம்ம அரிஞ்சு வச்ச வாழைப்பூ பாருங்க. வாழைப்பூ அந்த நாரை எடுத்துட்டு அதையும் ஒரு ஓட்டை ஓட்டிடுவோம். தண்ணி வந்து இந்த கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணியை லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். அது அரைப்படுறதுக்கு மட்டும் தண்ணி. மாவு தண்ணியும் கிடையாது, திட்டும் கிடையாது, மீடியம் சைஸில் இருக்குது. வடை போடுறதுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த சைஸில் எடுத்துருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகாய், ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் போட்டோம், அதனால் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம், ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் நைஸாக. முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், நல்லா கொழுந்தா. அவ்வளோதாங்க. இதை நல்லா பிசைஞ்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பாருங்க, நல்ல சத்தான எண்ணெய் காஞ்சிட்டு இந்த வடையை அப்படி நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போடுறேன், வீட்டுக்காக போடுறோன்னு. உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாரி நீங்கள் போட்டுக்கங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளான சத்தான முருங்கைக்கீரை வாழைப்பூ வடை ரெடி. வாழைப்பூ வடை போட்டு எடுத்தாச்சு. சத்தான சுவையான வாழைப்பூ வடை ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.